சபை உரையாளர் 1ஆம் அதிகாரம். வாழ்க்கை பயனற்றது. தாவீதின் மகனும் எருசலேமின் அரசருமாகிய சபை உரையாளர் உரைத்தவை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்றிருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகிறது, ஞாயிறு மறைகின்றது. பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகிறது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பிருந்ததே பின்பும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை. அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தைவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்தைய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை. சபை உரையாளரின் அனுபவம். சபை உரையாளனாகிய நான் எருசலேமில் இஸ்ரேலிற்கு அரசனாயிருந்தேன். இவ்வுலகில் நடக்கிற எல்லாவற்றையும் ஞானத்தின் துணை கொண்டு கூர்ந்து ஆராய்வதில் என் சிந்தையை செலுத்தினேன். மானிடர் பாடுபட்டு செய்வதற்கென்று அவர்களுக்கு கடவுள் எவ்வளவு தொல்லை மிகு வேலையை கொடுத்திருக்கிறார். உலகில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலையும் கவனித்தேன். அனைத்தும் வீணான செயல்களே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பானவை. கோணலானதை நேராக்க இயலாது, இல்லாததை எண்ணிக்கையில் சேர்க்க முடியாது. எனக்கு முன் எருசலேமில் அரசராயிருந்தவர்கள் எல்லாரையும் விட நான் ஞானத்தை மிகுதியாக தேடி பெற்றவன். மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் அனுபவத்தால் பெற்றவன் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். ஞானத்தையும் அறிவையும் பற்றி தெரிந்து கொள்வதில் என் சிந்தனையை செலுத்தினேன். மடமையும் மதிக்கேட்டையும் பற்றி அறிய முயன்றேன். இதுவும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பானது என கண்டேன். ஞானம் பெருக கவலை பெருகும், அறிவு பெருக துயரம் பெருகும். 2ஆம் அதிகாரம். இன்பத்தில் மூழ்கி அதன் இனிமையை சுவைப்போம். நெஞ்சே நீ வா என்றேன். அதுவும் வீண்தான் என நான் கண்டேன். சிரித்து கழுத்தல் மதிகட்ட செயல் என்றேன். இன்பம் நமக்கு பயக்காது என்றேன். ஞானத்தின் மீதுள்ள ஆவலை விட்டு விடாமலே மதுவால் உடலுக்கு களிப்பூட்டவும் மதிகட்ட திட்டத்தில் ஈடுபடவும் தலைப்பட்டேன். மக்கள் தங்கள் குறுகிய உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய நலமான செயல் எதுவென்று அறிவதற்காக இவ்வாறு செய்யலானேன். பெரிய காரியங்களை செய்து முடித்தேன். எனக்கென்று வீடுகளை கட்டினேன். திராட்சை தோட்டங்களை அமைத்தேன். எனக்கென்று தோட்டம், பூங்கா பல அமைத்து அவற்றில் எல்லா வகையான பழமரங்களையும் நட்டேன். தோப்பில் வளரும் மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக குளங்களை வெட்டினேன். ஆண் பெண் அடிமைகளை விலைக்கு வாங்கினேன். என் வீட்டிலேயே பிறந்த அடிமைகளும் எனக்கு இருந்தார்கள். ஏராளமான ஆடு மாடுகளும் எனக்கு இருந்தன. எனக்கு முன் எருசலேமில் இருந்த எவருக்கும் அத்தனை ஆடு மாடுகள் இருந்ததில்லை. வெள்ளி பொன் மன்னர்களின் செல்வம் மாநிலங்கள் ஆகியவற்றையும் சேர்த்து கொண்டேன். இசைவல்ல ஆடவரும் பெண்டிரும் என்னை பாடி மகிழ்வித்தனர். மகிழ்வூட்டும் மங்கையரையும் வைத்திருந்தேன். இவ்வாறு என் செல்வம் வளர்ந்தது. எருசலேமில் எனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட பெரிய செல்வனானேன். எனினும் எனக்கிருந்த ஞானம் குறைபடவில்லை. என் கண்கள் விரும்பின அனைத்தையும் அவற்றுக்கு அளித்தேன். எந்த மகிழ்ச்சியையும் என் மனதிற்கு கொடுக்க நான் தவறவில்லை. என் முயற்சி அனைத்தும் என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்டியது. இதுவே என் முயற்சிக்கெல்லாம் கிடைத்த பலனாகும். நான் செய்த செயல்கள் யாவற்றையும் அவற்றை செய்வதற்கு நான் எடுத்த முயற்சியையும் நினைத்து பார்த்தபோது அவை யாவும் வீணென்பதை கண்டேன். அவை அனைத்தும் காற்றை பிடிக்க முயல்வதுக்கு ஒப்பாகும், முற்றும் பயனற்ற செயல்களை. நான் ஞானம், மூடத்தனம், மதிகேடு ஆகியவற்றை ஆராய தலைப்பட்டேன். ஓர் அரசன் தனக்கு முன்னிருந்த அரசர் செய்ததை தவிர வேறென்ன செய்வான்? ஒளி இருளை விட மேலானதாய் இருப்பது போல ஞானமும் மதிக்கேட்டை விட மேலானதாய் இருக்க கண்டேன். ஞானிகளின் கண்கள் ஒளி படைத்தவை, மூடரோ இருளில் நடப்பவர். ஆயினும் ஒருவருக்கு நேர்வதை மற்றெல்லோருக்கும் நேரிடும் என்று நான் கண்டேன். மூடருக்கு நேரிடுவது போலவே எனக்கும் நேரிடும். அப்படியானால் நான் ஞானத்தில் வளர்ந்தது எதற்காக?
அதனால் பயன் என்ன என்று சிந்தித்து அதுவும் வீணை என்று முடிவுக்கு வந்தேன். ஞானிகளையோ மூடரையோ யாரும் நினைவில் வைத்திருப்பதில்லை. வருங்காலத்தில் அனைவரும் மறக்கப்படுவர். மூடர் மடிவது போல ஏன் ஞானிகளும் மடிய வேண்டும்? எனவே நான் வாழ்க்கையில் வெறுப்பு கொண்டேன். மேலும் உலகில் செய்யப்படுபவை யாவும் எனக்கு தொல்லையே கொடுத்தன. எல்லாம் வீண், யாவும் காற்றை பிடிக்க முயல்வது ஒப்பாகும். நான் இவ்வுலகில் எவற்றையெல்லாம் செய்து முடிக்க உழைத்தேனோ அவற்றின் மீதெல்லாம் வெறுப்பு கொண்டேன். ஏனெனில் அவற்றை எனக்கு பின் வருகிறவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் ஞானமுள்ளவராயிருக்கலாம் அல்லது மதிகேடராயிருக்கலாம், யாருக்கு தெரியும்? எத்தகையவராயிருப்பினும் நான் இவ்வுலகில் ஞானத்தோடு உழைத்து அடைந்த பயன்களுக்கெல்லாம் அவர்களே உரிமையாளர் ஆவார். என் உழைப்பு வீணை. நான் உலகில் செய்த எல்லா முயற்சிக்காகவும் மனமுடைந்து போனேன். என்னில் ஞானத்தோடு அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணை. இது பெரிய அநீதி. உலகில் அவர்கள் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணை. உண்பதையும் குடிப்பதையும் தம் உழைப்பால் வரும் இன்பத்தை துய்ப்பதை விட நலமானது மனிதருக்கு வேறொன்றுமில்லை. இந்த வாய்ப்பும் கடவுள் தந்தது எனக் கண்டேன். அவரின்றி ஒருவருக்கு எப்படி உணவு கிடைக்கும்? அவரால் எப்படி இன்பம் தூய்க்க இயலும்? கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார். ஆனால் அச்செல்வம் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே. இதுவும் வீணை, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். 3ஆம் அதிகாரம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதற்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. எனவே மனிதர் தாம் உயிரோடு இருக்கும் போதும் இன்பம் துய்த்து மகிழ்வதை விட சிறந்தது அவருக்கு வேறொன்றும் இல்லை என அறிந்து கொண்டேன். உண்டு குடித்து உழைப்பால் வரும் பயனை தூய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை. கடவுள் செய்யும் ஒவ்வொன்றும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன். அதனோடு கூட்டுவதற்கோ அதனின்று குறைப்பதற்கோ எதுவும் இல்லை. தமக்கு மனிதர் அஞ்சி நடக்க வேண்டும் என்று கடவுள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இப்போது நடப்பது ஏற்கனவே நடந்ததாகும். இனி நடக்கப் போவதும் ஏற்கனவே நடந்ததாகும். நடத்தையை கடவுள் மீண்டும் மீண்டும் நடைபெற செய்கிறார். உலகில் காணப்படும் அநீதி. வேறொன்றையும் உலகில் கண்டேன். நேர்மையும் நீதியையும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியை காணப்படுகின்றது. கடவுள் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப் போகிறார். ஏனெனில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவற்றுக்குரிய காலத்தை அவர் குறித்திருக்கிறார் என்று எனக்குள் சொல்லி கொண்டேன். மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் அவருக்கு சோதனைகளை அனுப்புகிறார் என்று எனக்குள் சொல்லி கொண்டேன். மனிதருக்கு நேரிடுவதை விலங்குக்கும் நேரிடுகிறது. மனிதரும் மடிகிறார், விலங்கும் மடிகிறது. எல்லா உயிர்களுக்கும் இருப்பது ஒரு வகையான மூச்சே. விலங்கை விட மனிதர் மேலானவர் இல்லை. எல்லாம் வீணை. எல்லா உயிர்களும் இறுதியாக செல்லும் இடம் ஒன்றே. எல்லாம் மண்ணினின்றே தோன்றின, எல்லாம் மண்ணுக்கே மேலும். மனிதரின் உயிர் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் உயிர் மூச்சு கீழே தரைக்குள்ளே இறங்குகிறது என்றும் யாரால் சொல்ல இயலும்? ஒருவர் தம் வேலையை செய்வதில் இன்பம் காண்பதை அவருக்கு நல்லது என்று கண்டேன்.
ஏனெனில் அவ்வேலை அவருக்கென குறிக்கப்பட்டுள்ளது. அவர் இறந்த பின் நடப்பதை காண அவரை திரும்ப யாரும் கொண்டு வரப்போவதில்லை. 4ஆம் அதிகாரம். பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளையெல்லாம் பார்த்தேன். இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. அவர்களை ஒடுக்குவோர் கை ஓங்கியிருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. ஆகையால் இன்று உயிரோடு வாழ்கிறவர்கள் நிலைமையை விட ஏற்கனவே மாண்டு மறைந்து போனவர்கள் நிலைமையை மேலானது என்றேன். இவ்விரு சாரரின் நிலைமையை விட இன்னும் பிறவாதவர்கள் நிலையே சிறந்தது. ஏனெனில் அவர்கள் இவ்வுலகில் நடக்கும் கொடும் செயல்களை பார்க்கும் நிலையில் இல்லை. மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் கண்டறிந்தேன். இதற்கும் காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மையாகும். இது வீண் செயல், காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். தம் கைகளை கட்டிக்கொண்டு பட்டினி கிடந்து மடிகிறவர் மடையர் என்று சொல்லப்படுகிறது. காற்றை பிடிக்க முயல்வது போன்ற பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருப்பதை விட மன அமைதி ஒரு கையளவு இருப்பதே மேல். உலக வாழ்க்கையில் வேறொரு காரியம் வீணென்று கண்டேன். ஒருவர் தனி மனிதராக வாழ்கிறார். அவருக்கு பிள்ளையும் இல்லை, உடன் பிறந்தாரும் இல்லை. என்றாலும் அவர் ஓயாது உழைக்கிறார். ஆனால் தமக்கிருக்கும் செல்வத்தால் ஒருபோதும் மனநிறைவு அடைவதும் இல்லை. தாம் இவ்வாறு உழைப்பதும் எவ்வையான இன்பத்தை அனுபவியாமல் இருப்பதும் யாருக்காக என்று அவர் எண்ணி பார்ப்பதும் இல்லை. இது வீணானது வருந்தத்தக்கதுமான வாழ்க்கை என்றோ. தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல். ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும். ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை. குளிரை முன்னிட்டு இருவர் ஒன்றாய் படுத்து சூடு உண்டாக்கி கொள்ளலாம். தனி மனிதனுக்கு எப்படி சூடு உண்டாகும்? தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்க்க முடியும். முப்பரி கயிறு அறுவது கடினம். வயது சென்ற அறிவுரை கேளாத முட்டாள் அரசரை விட விவேகமுள்ள ஏழை இளைஞனை மேலானவன். சிறையில் கைதியாயிருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு. அரசுரிமையுடன் பிறந்தவர் வறியவராவதும் உண்டு. ஆனால் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் அந்த அரச பதவியை ஏற்ற இளைஞனின் சார்பில் இருந்ததை பார்த்தேன். அவன் ஆண்ட மக்களின் எண்ணிக்கைக்கு வரையறவே இல்லை. அவன் காலத்திற்கு பின் வந்த மக்களோ அவனில் மனநிறைவடையவில்லை. இதுவும் வீணை, காற்றை மிடிக்க புயல்வதற்கு ஒப்பாகும். 5ஆம் அதிகாரம். கடவுளுக்கு கொடுக்கும் வாக்கை பற்றிய எச்சரிக்கை. கடவுளின் கோவிலுக்கு செல்லும்போது விழிப்புடன் இரு. மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல். ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை. கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே. எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிக சில சொற்களை சொல். கவலை மிகுமானால் கனவுகள் வரும். சொல் மிகுமானால் மூடத்தனம் வெளியாகும். கடவுளுக்கு நீ ஏதாவதொரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே. ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கியை நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல். வாய் தவறி பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள். தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன்மீது சினங்கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானே. கனவுகள் பல வரலாம், செயல்களும் சொற்களும் எத்தனையோ இருக்கலாம். நீயோ கடவுளுக்கு அஞ்சி நட. உலக வாழ்க்கை பயனற்றது. ஒரு மாநிலத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்படாதிருப்பதை நீ காண்பாயானால் வியப்படையாதே. ஏனெனில் அலுவலர்களுக்கு மேல் அதிகாரிகள் உள்ளனர் என்றும் அவர்களுக்கு மேலதிகாரிகள் உள்ளனர் என்றும் சொல்வார்கள். பொதுநலம், நாட்டு தொண்டு என்ற சொற்களும் உன் காதில் விழும். பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயன் அடையாமற் போகிறார். இதுவும் வீணை. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும். செல்வர்களுக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன் உண்டு? வேலை செய்கிறவரிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம். ஆனால் அவருக்கு நல்ல தூக்கமாவது இருக்கும். செல்வரது செல்வம் பெருக்கே அவரை தூங்க விடாது.
உலகில் ஒரு பெருந்தீங்கை நான் கண்டேன். ஒருவர் சேமிக்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும். ஒருவர் ஒரு மரம் நட்டம் தரும் தொழிலில் ஈடுபட்டு தம் செல்வத்தை இழக்கிறார். அவருக்கு ஒரு பிள்ளை உள்ளது, ஆனால் அப்பிள்ளைக்கு கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை. மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்று உடம்போடு வருகின்றனர். வருவது போலவே உலகை விட்டு போகின்றனர். அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை. இது கொடிய தீங்காகும். அவர் எப்படி வந்தாரோ அப்படியே மீளுகிறார். காற்றை பிடிக்க பாடுபடுகிறார். அவர் அடையும் பயன் என்ன? வாழ்நாள் முழுவதும் இருள், கவலை, பிணி, எரிச்சல், துன்பம். ஆகையால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். தமக்கும் கடவுள் வரையறுத்திருக்கும் குறுகிய வாழ்நாளில் மனிதர் உண்டு குடித்து உலகில் தம் உழைப்பின் பயனை துய்ப்பதே நலம். அதுவே தகுந்ததுமாகும். கடவுள் ஒருவருக்கு பெருஞ்செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடும் தம் உழைப்பின் பயனை நுகர்ந்து இன்புறலாம். அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை. தம் வாழ்நாள் குறுகியதா இருப்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏனெனில் கடவுள் அவர் உள்ளத்தை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறார். 6ஆம் அதிகாரம். உலகில் மனிதரை கவலையில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு தீங்கை கண்டேன். கடவுள் ஒருவருக்கு செல்வத்தையும் நல்வாழ்வையும் மேன்மையும் கொடுக்கிறார். ஆம், அவர் விரும்புவதெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன. ஆனால் அவற்றை துய்க்கவோ கடவுள் அவருக்கு வாய்ப்பளிப்பதில்லை. அடுத்தவர் ஒருவர் அவற்றை துய்த்து மகிழ்கிறார். இங்கே பயனின்மையும் கடும் தீரமும் காணப்படுகின்றன. ஒருவருக்கு 100 பிள்ளைகள் இருக்கலாம். அவர் நீண்ட ஆயுளுடனும் வாழலாம். அவர் நெடுங்காலம் உயிரோடு இருந்தும் தமக்குள் செல்வத்தால் இன்பமடையாமலும் இறந்த பின் அடக்கம் செய்யப்படாமலும் மறைவாரானால் அவரை விட கருசிதைந்த பிண்டமே மேல் என்கிறேன். அப்பிண்டம் தோன்றுவதால் பயனில்லை. அது இருளில் மறைகிறது. அதன் பெயரை இருள் மூடிவிடும். அது கதிரவனை கண்டதும் இல்லை, எதையும் அறிந்ததும் இல்லை. ஆனால் அதன் நிலை அவருடையதை விட மேலானது. வாழ்க்கையில் இன்பம் தூய்க்காமல் 2000 ஆண்டுகள் உயிர் வாழும் மனிதர் கூட அதைவிட மேலானவர் இல்லை. ஏனெனில் இருவரும் ஒரே இடத்திற்கு செல்கின்றனர் அல்லவா? வயிற்றுக்காகவே ஒருவர் வேலை செய்கிறார், ஆனால் அவருக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை. இப்படி இருக்க மதிகேடரை விட ஞானமுள்ளவர் எவ்வகையில் மேலானவர்? அல்லது ஏழை ஒருவருக்கு மனிதர் முன் திறமையுடன் நடந்து கொள்ள தெரிந்திருந்தும் அதனால் அவருக்கு பயன் என்ன? இல்லாத ஒன்றை அடைய விரும்பி அலைந்து திரிவதை விட உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு இருப்பதே மேல். ஆனால் இதுவும் வீணை, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். இப்பொழுது நடக்கும் ஒவ்வொன்றும் நெடுங்காலத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்டதாகும். மனிதர் யார் என்று நமக்கு தெரியும். நம்மை விட வலிமை வாய்ந்தவருடன் வாதாட அவரால் இயலாது. பேச்சு நீள நீள அதன் பயன் குறைந்து கொண்டே போகும். அதனால் மனிதர் அடையும் நன்மை என்ன? மனிதருடைய வாழ்நாள் குறுகியது, பயனற்றது, நிழலை போல மறைவது. அதில் தமக்கு நலமானது எது என்பதை யாரால் அறியக்கூடும்? தம் மறைவிற்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலும்? 7ஆம் அதிகாரம். வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள். விலையுயர்ந்த நறுமண தைலத்தை விட நற்புகளை மேல், பிறந்த நாளை விட இறக்கும் நாளே சிறந்தது. விருந்து நடக்கும் வீட்டிற்கு செல்வதை விட துக்க வீட்டிற்கு செல்வதே நல்லது. ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர். சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். ஞானமுள்ளவரின் உள்ளத்தில் துக்க வீட்டின் நினைவே இருக்கும். மூடரின் உள்ளத்திலோ சிற்றின்ப வீட்டின் நினைவே இருக்கும். மூடர் புகழ்ந்துரைப்பதை கேட்பதினும் ஞானி இடித்துரைப்பதை கேட்பதே நன்று. மூடரின் சிரிப்பு பானையின் கீழ் எறியும் முச்செடி படப்படவென்று வெடிப்பதை போன்றது. அதனால் பயன் ஒன்றுமில்லை. இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். கைகூலி உள்ளத்தை கரைப்படுத்தும். ஒன்றின் தொடக்கமல்ல, அதன் முடிவை கவனிக்கத்தக்கது. உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். உள்ளத்தில் வன்மத்திற்கு இடங்கூடாதே. மூடரின் நெஞ்சமே வன்மத்திற்கு உறைவிடம். இக்காலத்தை விட முற்கால நற்காலமாயிருந்ததேன் என்று கேட்காதே. இது அறிவுடையோர் கேட்கும் கேள்வி அல்ல. மரபுரிமை சொத்தோடு ஞானம் சேர்த்திருத்தல் வேண்டும். இதுவே உலகில் வாழும் மக்களுக்கு நல்லது. பணம் நிழல் தருவது போல ஞானமும் நிழல் தரும். ஞானமுள்ளவருக்கு அதனால் வாழ்வு கிடைக்கும். அறிவினால் கிடைக்கும் பயன் இதுவே. கடவுளின் செயலை சிந்தித்துப்பான். அவர் கோணலாக்கினதை நேராக்க யாரால் இயலும்?
வாழ்க்கை இன்பமாயிருக்கும்போது மகிழ்ச்சியோடு இரு. துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளா வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். என் பயனற்ற வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். நேர்மை உள்ளவராயிருந்தும் மாண்டு அழுகிறார். தீயவரோ தீமை செய்கிறவராயிருந்தும் நெடுங்காலம் வாழ்கிறார். நேர்மையாய் நடப்பதிலும் ஞானத்தை பெறுவதிலும் வெறி கொண்டவராயிராதீர். அந்த வெறியால் உண்மையை அழித்து கொள்வானேன். தீமை செய்வதிலும் மூடராயிருப்பதிலும் வெற்றி கொண்டவராயிராதீர். காலம் வருமுன் நீவீர் ஏன் சாக வேண்டும்? ஒன்றை பற்றி கொண்டிருக்கும் போது அதற்கு மாறானதை கைவிட்டு விடாதீர். நீவீர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பீரானால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர். ஒரு நகருக்கு 10 ஆட்சியாளர் தரும் வலிமையை விட ஞானமுள்ளவருக்கு ஞான மிகுதியான வலிமை தரும். குற்றமே செய்யாமல் நல்லதே செய்யும் நேர்மையான ஒரு உலகில் இல்லை. பிறர் கூறுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீர். அவ்வாறு செய்தால் வேலைக்காரர் உம்மை இகழ்ந்ததையும் நீவீர் கேட்க நேரிடும். நீவீர் எத்தனை முறை பிறரை இகழ்ந்தீர் என்பது உமக்கே நன்றாய் தெரியும். இவற்றையெல்லாம் என் ஞானத்தால் சீர்தூக்கி பார்த்தேன். நான் ஞானியாகி விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் இயலாமற் போயிற்று. ஞானம் நெடுந்தொலையில் உள்ளது, மிக மிக ஆழமானது. அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். ஞானத்தையும் காரண காரியத்தையும் பற்றிய விவரத்தை ஆராய்ந்து காண்பதில் சிந்தனையை செலுத்தினேன். கொடியவராயிருத்தல் மூடத்தனம் என்பதையும் மதிக்கேடரை போல செயல்புரிதல் அறிவுகெட்ட நடத்தை என்பதையும் தெரிந்து கொண்டேன். சாவை விட கசப்பானதொன்றை கண்டேன். அதுதான் பெண். அவள் உனக்கும் காட்டும் அன்பு ஒரு கண்ணியைப் போல அல்லது ஒரு வலையைப் போல உன்னை சிக்க வைக்கும். உன்னை சுற்றி பிடிக்கும். அவளின் கைகள் சங்கிலியைப் போல உன்னை இருக்கும். கடவுளுக்கு உகந்தவனை அவளிடமிருந்து தப்புவான். பாவியோ அவளின் கையில் அகப்படுவான். ஆம், நான் ஒன்றன் பின் ஒன்றாய் ஆராய்ந்து இதை கண்டுபிடித்தேன் என்கிறார் சபை உரையாளர். வேறு ஆராய்ச்சிகளும் செய்தேன். அவற்றால் மிகுந்த பயன் அடையவில்லை. ஆனால் ஒன்று தெரிந்தது, மனிதன் எனத்தக்கவன் 1000ல் ஒருவனை என்று கண்டேன். பெண் எனத்தக்கவள் யாரையுமே நான் கண்டதில்லை. நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே. கடவுள் மனிதரை நேர்மை உள்ளவராகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டவையே. 8ஆம் அதிகாரம். ஞானமுள்ளவருக்கு யார் நிகர்? உலகில் காண்பவற்றின் உட்பொருளை வேறு யாரால் அறிய இயலும்? ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும். அதிலுள்ள கடுகடுப்பை நீக்கும். அரசனுக்கு அடங்கி நட. கடவுளின் பேரால் நீ ஆணையிட்டு கூறியபடி அரசனுக்கு அடங்கி நட. அரசன் தான் விரும்புகிறபடியெல்லாம் செய்பவன். எனவே அவன் முன்னிலையிலிருந்து பதட்டப்பட்டு போய்விடாதே. அவனை எதிர்த்து கிளர்ச்சி செய்யாதே. மன்னன் சொல்லுக்கு மறுசொல் இல்லை. எனவே ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவனை யார் கேட்க முடியும்? அவனது கட்டளைக்கு கீழ்ப்படியும் வரை உனக்கு தீங்கு வராது. அவன் சொல்வதை செய்வதற்குரிய காலத்தையும் வழியையும் ஞானமுள்ளவன் அறிவான். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு, செய்ய வேண்டிய முறையும் உண்டு. ஆனால் அவன் அவல நிலையில் உள்ள மனிதனால் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு சொல்வாரும் இல்லை. காற்றை அடிக்க எவனாலும் இயலாது. அதுபோல தன் சாவு நாளை தள்ளி போடவும் எவனாலும் இயலாது. சாவென்னும் பூர நின்று நம்மால் விலக முடியாது. பணம் கொடுத்தும் தப்ப முடியாது. நல்லாரும் பொல்லாரும். உலகில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தையும் பற்றிய சிந்தனை செய்தபோது இவற்றையெல்லாம் கண்டேன். ஒருவன் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்துவதால் துன்பம் விளைகிறது. பொல்லார் மாண்ட பின் அடக்கம் செய்யப்படுகின்றனர். அடக்கம் செய்தவர்கள் கல்லறை தோட்டத்திலிருந்து வீடு திரும்பி அந்த பொல்லார் தீச்சையில் புரிந்த ஊரிலே அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள். எல்லாம் வீணான செயலே. மக்கள் தீமை செய்ய துணிவது ஏன்? தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததன் இதற்கு காரணம். பாவி 100 முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்பவர்கள் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அவர்கள் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்கள். ஆனால் தீயவர்கள் நலமுடன் வாழ மாட்டார்கள். நிழல் நீள்வது போல அவர்களது வாழ்நாள் நீளாது. ஏனெனில் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை. வேறொரு பொருத்தமற்ற காரியமும் உலகத்தில் காணப்படுகிறது. சில வேளைகளில் பொல்லாருக்குரிய தண்டனை நல்லாருக்கு கிடைக்கிறது. நல்லாருக்குரிய பயன் பொல்லாருக்கு கிடைக்கிறது. இது பொருத்தமற்றது என்கின்றேன். எனவே
மனிதர் களிப்புடன் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். உண்பதும் குடிப்பதும் களிப்பதுமே இன்றி மனிதருக்கு உலகில் நலமானது வேறெதுவும் இல்லை. உலகில் கடவுள் அவருக்கு அருளும் வாழ்நாளில் அவரது உழைப்புக்கு கிடைக்கும் நிலையான பயன் இதுவே. நான் ஞானத்தை அடையும் உலகில் நடப்பதை அறியவும் முயன்றபோது இதை கண்டதில்லை. ஒருவர் அல்லும் பகலும் கண் விழித்திருந்து பார்த்தாலும் கடவுளின் செயலை அவரால் புரிந்து கொள்ள இயலாது. மனிதர் எத்தனை முயன்றாலும் அவரால் அதை கண்டு கொள்ள இயலாது. ஞானமுள்ளவர்கள் அது தங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அவர்களுக்கும் அது தெரியாது. 9ஆம் அதிகாரம். இவை அனைத்தையும் ஆழ்ந்து எண்ணி பார்த்தேன். நல்லாரும் ஞானமுள்ளவர்களும் செய்வதெல்லாம் அவர்கள் அன்பு கொள்வதும் பகைப்பதும் கூட கடவுளின் கையிலேதான் இருக்கிறது. இனி வரப்போவது என்ன என்பது யாருக்கும் தெரியாது. விதித்துள்ளதன்படிதான் எல்லோருக்கும் எல்லாம் நேரிடும். நேர்மையானவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும், மாசற்றவர்களுக்கும் மாசுள்ளவர்களுக்கும், பலி செலுத்துகிறவர்களுக்கும் பலி செலுத்தாதவர்களுக்கும் விதித்துள்ளபடி தான் நேரிடும். பொல்லார்க்கு நேரிடும் விதிப்படியே நல்லார்க்கும் நேரிடும். நேர்ந்து கொள்ள தயங்குறவருக்கு நேரிடும் விதிப்படியே நேர்ந்து கொள்கிறவருக்கும் நேரிடும். விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் நேரிடும். இதுவே உலகில் நடக்கிற அனைத்தையிலும் காணப்படுகின்ற தீமை. மேலும் மக்கள் உள்ளங்களில் தீமை நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்கள் மனத்தில் மூடத்தனம் இருக்கிறது. திடீரென்று அவர்கள் இறந்து போகின்றார்கள். ஆயினும் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்பிக்கைக்கு இடம் உண்டு. செத்துப்போன சிங்கத்தை விட உயிருள்ள நாயே மேல். ஆம், உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதையாவது அறிவார். ஆனால் இறந்தோரோ எதையும் அறியார். அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது. அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அன்பு, பகைமை, பொறாமை எதுவும் இல்லை. இப்பரந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்களுக்கு பங்கெடுக்கப் போவதில்லை. ஆகவே நீ நன்றாய் சாப்பிடு, களிப்புடன் இரு, திராட்சை ரசம் அருந்தி மகிழ்ச்சியுடன் இரு. தயங்காதே, இவை கடவுளுக்கு உடன்பாடு. எப்போதும் நல்லாடை உடுத்து, தலையில் நறுமண தைலம் தடவிக்கொள். இவ்வுலக வாழ்க்கை வேணெனினும் உனக்கு கிடைத்துள்ள வாழ்நாள் முழுவதும் நீ உன் அன்பு மனைவியோடு இன்புற்றிரு. ஏனெனில் உன் வாழ்நாளில் உலகில் நீ படும் பாட்டிற்கு ஈடாக கிடைப்பது இதுவே. நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதை செய். அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும் போதே செய். ஏனெனில் நீ நெருங்கி கொண்டிருக்கும் பாதாளத்தில் எவரும் செயல் புரிவதும் இல்லை, சிந்தனை செய்வதும் இல்லை, அறிவு பெறுவதும் இல்லை. அங்கே ஞானமும் இல்லை. உலகில் வேறொன்றையும் கண்டேன். ஓட்ட பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரை வெற்றி பெறுவார் என்பதில்லை. வலிமை வாய்ந்தவரை போரில் வெற்றி அடைவார் என்பதில்லை. ஞானமுள்ளவருக்கு வேலை கிடைக்கும் என்பதில்லை. திறமையுடையவரை பதவியில் உயர்வார் என்பதில்லை. எவருக்கும் வேலையும் வாய்ப்பும் செம்மையாய் அமைய வேண்டும். தமக்கு துன்ப வேலை எப்போது வருமென்று ஒருவருக்கு தெரியாது. வலையில் அகப்படும் மீன்களைப் போலவும் கண்ணில் சிக்கும் பறவைகளைப் போலவும் அவர் சிக்கிக் கொள்வார். எதிர்பாராத வகையில் அவருக்கு கேடு காலம் வரும். ஞானத்தை பற்றிய சிந்தனைகள். நான் கண்ட வேறொன்றும் உண்டு. உலகில் ஞானம் எவ்வாறு மதிக்கப்படுகிறது என்பதை அது நன்கு எடுத்து காட்டுகிறது. சிறிய நகர் ஒன்று இருந்தது. அதிலிருந்த மக்களின் எண்ணிக்கை மிக குறைவு. வலிமை வாய்ந்த மன்னன் ஒருவன் அதன் மேல் படையெடுத்து வந்தான். அதை முற்றுகையிட்டு தாக்கினான். அந்நகரில் ஞானமுள்ளவன் ஒருவன் இருந்தான். ஆனால் அவன் ஓர் ஏழை. அவன் தன் ஞானத்தால் நகரை காப்பாற்றி இருக்கக்கூடும். ஆயினும் அவனை பற்றி எவரும் நினைக்கவில்லை. வலிமையை விட ஞானமே சிறந்தது என்பதே என் கருத்து. அந்த ஏழையின் ஞானம் புறக்கணிக்கப்பட்டது. அவன் சொல்லை எவரும் கவனிக்கவில்லை. மூடர்கள் கூட்டத்தில் அதன் தலைவர்கள் முழக்கம் செய்வதை கேட்பதை விட ஞானமுள்ளவர் அடக்கமுடன் கூறுவதை கேட்பதே நன்று. போர் கருவிகளை விட ஞானமே சிறந்தது. ஆனால் ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்துவிடும். 10ஆம் அதிகாரம். மதிக்கேட்டை பற்றிய சில குறிப்புகள். களத்தில் இருக்கும் நறுமண தைலம் முழுவதையும் செத்த ஈக்கள் முடை நாற்றம் வீசும்படி செய்துவிடும். அதுபோல சிறிய மதிக்கேடும் மேன்மையான ஞானத்தை கெடுத்துவிடும். தக்கன செய்வதே ஞானியரின் உள்ளம் நாடும், தகாதன செய்வதே மூல நாடும். மூடர் தெருவில் நடந்தாலே போதும், அவரது மடமை வெளியாகிவிடும். தாம் மூடர் என்பதை அவரே அனைவருக்கும் காட்டிடுவார். மேலதிகாரி உன்னை சினந்து கொண்டால் வேலையை விட்டு விடாதே. நீ அடக்கமாயிருந்தால் பெருங்குற்றமும் மன்னிக்கப்படலாம். உலகில் நான் கண்ட தீமை ஒன்று உண்டு. அது உயர் அலுவலரின் தவற்றால் விளைவது.
மூடர்களுக்கு உயர்ந்த பதவி அளிக்கப்படுகின்றது. செல்வர்கள் தாழ்ந்த நிலையிலே இருக்கிறார்கள். அடிமைகள் குதிரை மீதேறி செல்வதையும் உயர்குடி பிறந்தோர் அடிமைகள் போல தரையில் நடந்து செல்வதையும் நான் கண்டிருக்கிறேன். குழியை வெட்டுவார், அதில் தாமே வீழ்வார். கன்னமிடுவோரை கட்டு விரியன் கடிக்கும். கற்களை வெட்டி எடுப்பவர் கற்களால் காயமடைவர். மரத்தை வெட்டுபவர் காயத்திற்கு ஆளாவார். மழுங்கிய கோடாரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக கடினமாயிருக்கும். ஞானமே வெற்றிக்கு வழிகோலும். பாம்பை மயக்கும் முன் அது கடித்து விட்டால் அதை மயக்கும் வித்தை தெரிந்திருந்தும் பயனில்லை. ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடி தரும். மூடரோ தம் வாயால் கெடுவார். அவரது பேச்சு மடமையில் தொடங்கும், முழு பைத்தியத்தில் போய் முடியும். மூடர் வளவளவென்று பேச்சை வளர்ப்பார். என்ன பேசப் போகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. அதற்கு பின் என்ன நடக்கும் என்பதை எவராலும் சொல்ல இயலாது. மூடர் அளவு மீறி உழைத்து தளர்ந்து போவார். ஊருக்கு திரும்பி போகவும் வகை அறியார். சிறு பிள்ளை அரசனாகவும் விடிய விடிய விருந்துண்டு கழிப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடை நீ கெட்டு அழிவாய். உயர்குடி பிறந்தவனை அரசனாகவும் உரிய நேரத்தில் உண்பவர்களை குடித்து வெறுக்காது தன்னடக்கத்தோடு இருப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடை நீ நீடு வாழ்வாய். சோம்பேறியின் வீட்டு கூரை ஒழுகும், பழுது பார்க்காதவரின் வீடு இடிந்து விழும். விருந்து மனிதருக்கு மகிழ்ச்சி தரும், திராட்சை மது வாழ்க்கையில் களிப்பு தரும். பணம் இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும். தனிமையிலும் கூட அரசனை இகழாதே. படுக்க அறையிலும் கூட செல்வர்களை இகழ்ந்து பேசாதே. வானத்து பறவைகள் நீ கூறியதை எடுத்து செல்லும். பறந்து சென்று நீ சொன்னதை திரும்ப சொல்லும். 11ஆம் அதிகாரம். ஞானமுள்ளவரின் செயல்கள். உன் பணத்தை வைத்து துணிந்து கடல் வாணிபம் செய். ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும். உன் பணத்தை பிரித்து 7-8 இடங்களில் முதலாகவை. ஏனெனில் எங்கு எவ்வகையான இடர் நேரும் என்பதை நீ அறிய இயலாது. வானத்தில் கார்முகில் திரண்டு வருமாயின் ஞாலத்தில் மழை பெய்யும். மரம் வடக்கு நோக்கி விழுந்தாலும் தெற்கு நோக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலே தான் கிடக்கும். காற்று தக்கவாறு இல்லை என்று காத்து கொண்டே இருப்போர் விதை விதைப்பதில்லை. வானிலை தக்கபடி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்போர் அறுவடை செய்வதில்லை. காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையோ நீ அறிய இயலாது. அவ்வாறே அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களை உன்னால் அறிய முடியாது. காலையில் விதையை தெளி, மாலையிலும் அப்படியே செய். அதுவோ இதுவோ எது பயன்தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம். ஒளி மகிழ்ச்சியூட்டும், கதிரவனை கண்டு கண்கள் களிக்கும். மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். இருள் சூழ்ந்த நாட்கள் பல இருக்கும் என்பதை அவன் மறக்கலாகாது. அதற்கு பின் வருவதெல்லாம் வீணை. இளையோருக்கு அறிவுரை. இளையோரை இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவம் இளமையும் மறக்கக்கூடியவையே. 12ஆம் அதிகாரம். ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லை என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வோர் முன்னும், அரைப்போர் மிக சிலராக தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெரு சன்னடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நிலை. மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், மாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டு கிளிய போல் நடைத்தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்பும் நீ முடிவுற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளிக்கயிறு அறுந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும்,
குளத்தருகில் குடமுடைந்து நொறுங்க, கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். தொகுப்புரை. சபை உரையாளர் ஞானமுள்ளவராய் இருந்ததோடும் தாம் அறிந்தவற்றை தொகுத்து தந்தார். சபை உரையாளர் இனிய நடையில் எழுத முயன்றுள்ளார். உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார். ஞானமுள்ளவர்களின் சொற்கள் ஆயரின் கோல்பால் வழி நடத்தும். தொகுத்து வைத்த முதுமொழிகள் பசுமர தாணி போல் உள்ளத்தில் பதியும். அவை ஒரே ஆயரால் அளிக்கப்பட்டவை. பிள்ளாய், மேலும் ஓர் எச்சரிக்கை. நூல்கள் பல எழுதுவதால் பயன் ஒன்றுமில்லை. மிகுதியான படிப்பு உடலுக்கு இளைப்பு. இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன். கடவுளுக்கு அஞ்சி நட. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளை தீர்ப்பு வழங்குவார். ஆமென். God bless you.